மன்னார் மாவட்டத்திலே எல்லோரும் தமிழ் தேசியம், முஸ்லிம் தேசியம், சிங்கள தேசியங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெருமெடுப்பிலான அரசியலை நகர்த்தி இருக்கின்றார்கள். அங்கு அனைவரும் சங்கமித்திருக்கின்றார்கள். அதாவது தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்க கூடாது, அவர்களோடு ஆட்சி அமைப்பது பிழை என்கின்ற அடிப்படையில் தான் வடக்கு கிழக்கிலே பரவலாக பேசப்பட்டது. எப்படி CVK சிவஞானம் அவர்கள் ஸ்ரீதர் தியேட்டருக்கு சென்றது பிழை என்று இந்த தளத்தில் நாங்கள் பேசினோமோ, அதே போன்று செல்வம் அடைக்கலநாதன் NBP-உடன் இணைந்து ஆட்சி அமைத்தமையும் மிக பிழை என்றுதான் மக்களும் கூறுகின்றார்கள். மக்களினுடைய கூற்றைத்தான் நாங்கள் இங்கு வெளிப்படுத்துகின்றோம். NBP-யை எதிர்ப்பதாக இருந்தால் அனைவரும் எதிர்க்க வேண்டும். ஒரு பிரயோஜனமற்ற அல்லது எந்த ஒரு பயனுமற்ற இந்த பிரதேச சபைகளில் தமிழ் கட்சிகளோடு கூட்டிச் சேர்வதை தவிர்த்து சிங்கள கட்சிகளோடு ஒரு பெறுமதியில்லாத சபைகளுக்காக கூட்டிச் சேர்வது என்பது மக்கள் மத்தியில் பெரிய அளவில் ரசிக்கப்படவில்லை என்று மக்கள் கூறுகின்றார்கள். ஒட்டுமொத்தத்திலே வன்னி மாவட்டத்திலே பந்தாடப்பட்ட இரு பெரும் தமிழ் தேசிய தலைமைகள் என்று கூறப்படுகின்றது. முதலாவது பந்தாட்டத்திலே சார்ல்ஸ் நிர்மலன் தூக்கப்பட்டிருக்கின்றார். இரண்டாவது ரவிகரன் தூக்கப்பட்டிருக்கின்றார். சுமந்திரன் அணியின் நடவடிக்கைகளால் இன்று வன்னியில் தமிழ் தேசியம் சிக்கி சின்னாபின்னமாகி இருக்கின்றது. இந்த தகவல்கள் தான் இன்று பெரிய அளவில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் அடுத்து என்ன இடம்பெறும், ஏன் இந்த நகர்வுகள் இடம்பெறுகின்றன, இந்த நகர்வுகளின் பின்னால் என்ன இருக்கின்றன என்று பலரும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒருபுறம் பிரதேச சபையிலே DTNA-யினுடைய NBP-யினுடைய இணைவு ஒருபுறம் இருக்க, தமிழரசு கட்சி மன்னார் மாவட்டத்தில் சார்ல்ஸ் நிர்மலனை பலவீனப்படுத்துவதே. சார்ல்ஸ் நிர்மலனை பொறுத்தவரையில் முகநூல்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் அதிகளவான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. ஆனாலும் கூட தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் சார்ல்ஸ் நிர்மலனை தவிர்த்து கொண்டு தமிழரசு கட்சியை முன்னகர்த்த முடியாது. இப்போது மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகி அவர்களும் பரஞ்சோதி அவர்களும் பதவி விலகி இருப்பதாக கூறப்படுகிறது. சார்ல்ஸ் நிர்மலன் கடந்த 23ஆம் தேதி பதவி விலகி இருக்கின்றார். ஆனால் பதவி விலகியது வெளிவரவில்லை. அவை வெளிவருவதற்கு முன்னர் சுமந்திரன் அணியின் பரஞ்சோதி அவர்கள் பதவி விலகியதாகவும், அதற்கு காரணம் சார்ல்ஸ் நிர்மலநாதன் சபை அமைக்கவில்லை, சார்ல்ஸ் நிர்மலநாதன் சபை அமைப்பதிலே ஒரு ஈடுபாடு காட்டாமை, விட்டுக் கொடுக்காமை தான் காரணம் என்ற கருத்தை பரஞ்சோதி குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டை முன்வைப்பதற்கு அவருக்கு 2 வாரங்கள் தேவைப்பட்டிருக்கிறது என்றால் அது சுமந்திரன் தரப்பினுடைய ஆலோசனையின் பேரில் அவர் இந்த சம்பவத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்.